ரெக்ஸ்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம். நேத்து தமிழ் தலைவாஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து படப்பரிச்சை பண்ணாங்க. நம்ம ப்ரெடிக்ஷன் படி தமிழ் தலைவாஸ் தோத்திருந்தா கூட என்ன அந்த அப்ரிஷியேட் பண்ண வேண்டியிருக்குன்னா, தமிழ் தலைவாஸ் நல்லா ஃபைட் பேக் பண்ணாங்க, செம்ம ஃபைட் பேக் பண்ணாங்க. ஒரு டைம்ல தமிழ் தலைவாஸ் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஒரு சந்தோஷத்துல வின் பண்ணிடுவாங்க, வாய்ப்பு இருக்கு, பயங்கரமா ஃபைட் பேக் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிற நேரத்துல டைம் முடிஞ்சு மேட்ச் முடிஞ்சிருச்சு. மேபி ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் இருந்திருந்தா கூட தமிழ் தலைவாஸ் இன்னும் ஃபைட் பண்ணி வின் பண்றதுக்குள்ள வாய்ப்பு இருந்திருக்கும். கபடியோட பியூட்டியா தான் 40 நிமிஷத்துக்குள்ள எல்லாமே மேட்சே முடிஞ்சிருது. ஆனா தமிழ் தலைவாஸ் இதுல இருந்து நல்ல ஒரு கான்பிடன்ஸோட நெக்ஸ்ட் மேட்சுக்கு போகணும். ஏன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து கலங்கடிச்சது வந்து எனக்கு தெரிஞ்ச 2 டீம். ஒன்னு வந்து புனேரி பட்டன், இப்போ வந்து தமிழ் தலைவாஸ். அப்படிதான் நம்ம வந்து இதை பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ வாழ்த்துக்கள் தமிழ் தலைவாஸ், அற்புதமா விளாண்டீங்க. ஆனா கூட வெற்றி பெற முடியவில்லை. தமிழ் தலைவாஸ் சரியான தப்பு பண்ணாங்க, யாரு பெர்ஃபார்ம் பண்ணாங்க, யாரு பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிற நம்ம டீட்டெயில பார்ப்போம். இருந்தா கூட நம்ம வந்து நல்லா விளையாடின அருள் ஆனந்த் பாபுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா அவரோட செகண்ட் மேட்ச் இந்த ப்ரோ கபடி லீக்லயே அதுல வந்து 5 புள்ளிகள் எடுத்திருந்தாரு. அந்த 21 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷத்தை வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணது அருள். அவர் தான் தமிழ் வீரர், ரொம்ப அற்புதமா விளையாடினாரு. அதுவும் சூப்பர் ரைடு. அந்த மேட்ச்லயே வந்து ஒரே ஒரு சூப்பர் ரைடு, அதை நம்ம சகோதரர் அருள் எடுத்ததுதான் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அப்புறம் 2 டேக்கிளும் ரொம்ப அற்புதமான டேக்கிள் எடுத்தாப்புல. நேத்து அருள் மட்டும் டீம்ல இல்லைன்னா கண்டிப்பா நம்ம டீம் தோத்துருக்கோங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பிளேயரா நேத்து விளையாண்டுருக்காரு. மெயின் 7ல விளையாண்ட சஃபாகி போன வருஷம் பயங்கரமான நம்மளுக்கு ஹோப் கொடுத்தாரு, கான்பிடன்ஸ் கொடுத்தாரு. இந்த வருஷம் நல்லா பண்ணுவாரு அப்படின்னு ஒரு பெரிய கான்பிடன்ட் எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கும்போது அவரால் புள்ளிகள் எடுக்க முடியவில்லை. அதுக்கப்புறம் அவரோட ஃபேஸ்லயும் கான்பிடன்ஸ் இல்லைங்கிறத ஒண்ணு நல்ல விஷயம் அவரை வெளியில எடுத்துட்டாங்க. அந்த வாய்ப்பு தான் அருளுக்கு கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். அதுல அற்புதமா பண்ணிருக்காரு தமிழ் பிளேயர். ஆனா இன்னொன்னு என்னன்னா, தமிழ் பிளேயர்ஸ் எல்லாமே ஒரு மேட்ச் நல்லா விளையாடுறாங்க, 2வது மேட்ச் நல்லா விளையாடுறாங்க, அதுக்கப்புறம் அப்படியே வந்து சரிஞ்சிடுற மாதிரி இருக்கு. நம்ம இதை வந்து நம்ம சுதாகர்ட்ட பார்த்தோம், அப்புறம் வந்து சதீஷ் கண்ணன்ட்ட பார்த்தோம். அவங்க எல்லாமே ஒரு மேட்ச் 2 மேட்ச் 3 மேட்ச் நல்லா விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் உள்ள வாய்ப்புகளை பிளேயர்னா ஸ்போர்ட்ஸ்னா அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும். ஆனா கூட இன்னும் கொஞ்சம் விளையாடணுமோ. ஏன்னா அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்துறாங்க, 2-3 வாய்ப்பை கண்டினியூஸா நீங்க பயன்படுத்ததான் நீங்க மெயின் 7க்குள்ள கன்சிஸ்டன்டா வர முடியும். அப்புறம் வந்து நம்ம மேட்சை பத்தி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே வந்து 10 நிமிஷமா நம்ம பார்த்தோம்னா, முதல் 10 நிமிஷத்துல தாங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் மத்த 10 நிமிஷம், அதாவது மத்த 30 நிமிஷமுமே தமிழ் தலைவாசோட டாமினேஷன் தான் ஜாஸ்தியா இருந்துச்சு. பாயிண்ட்ஸ் வச்சு பார்த்தா கூட தமிழ் தலைவாசா நிறைய எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல தமிழ் தலைவாசோட 4 பாயிண்ட், அவங்க வந்து 15 பாயிண்ட். அந்த 11 புள்ளிகள் வித்தியாசத்தை தமிழ் தலைவாஸ் வந்து ஒவ்வொரு அடுத்த 10 நிமிஷம் நல்லா விளையாண்டா கூட அதை மேட்ச் பண்ண முடியல. யூஸ்வலா தமிழ் தலைவாசோட மேட்ச்லாம் நம்ம முன்னாடி மேட்ச்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்டே வந்து நிறைய பாயிண்ட் எடுத்து வச்சுப்பாங்க, அதை வந்து அவங்களால சேஃப்கார்ட் பண்ண முடியாது, அதை வந்து பாதுகாக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த 20வது நிமிஷம் 30வது நிமிஷம் அவங்க வந்து அப்படி படிப்படியா சரிஞ்சு மேட்சை தோத்துருவாங்க. ஆனா இதுல இந்த மேட்ச்ல எப்படி நடந்துச்சுன்னா, ஃபர்ஸ்டே வந்து போட்டுட்டாங்க, ஃபர்ஸ்டே வந்து அவங்க செம்மையா லீட் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயோ இப்படிதான் சொதப்பலாவே போதோ, ரொம்ப சொதப்பிடுமோ, ரொம்ப மோசமா தோத்துருவாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஒரு சூப்பரா ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. அந்த கம்பேக் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா கூட அவங்களுக்கு வந்து அந்த டைம் பத்தல. சோ இப்போ தமிழ் தலைவாஸ் வந்து இப்ப என்ன யோசிக்க வேண்டியிருக்குன்னா, இந்த 10 நிமிஷத்தை நம்ம எப்படி இன்னும் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா விளையாடுறது. இதேதான் வந்து போன தெலுங்கு டைட்டல்ஸ் நடந்துச்சு. முதல் 10 நிமிஷத்துல தமிழ் தலைவாஸ் வந்து ஆல் அவுட் ஆகாம இருக்கணும். ஆல் அவுட் ஆகாம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்க்கணும். அர்ஜுன் டைஸ்வாலுமே வந்து முதல் 10 நிமிஷத்துல வந்து அவரோட ஸ்கோருங்கிறது வந்து ஐ திங்க் 2 போனஸும் என்ன முதல் போட்டிருந்தாரு. அவரால பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனா அப்புறம் இந்த 11th to 20th மினிட்ல தான் அவர் முத டச் பாயிண்ட், அதுவும் வந்து அதாவது 15வது நிமிஷத்துல தான் அவர் முத ஒரு டச் பாயிண்டே எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரை வந்து அவரை ரைட் பண்ணவே முடியல. அப்படி போனா கூட எம்டி ரைடோ இல்லைன்னா ஒரு போனஸோ போட்டு சமாளிச்சுட்டு இருந்தாரே தவிர அவரால் டச் பாயிண்ட் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அவர் வந்து 13 பாயிண்ட்கள் எடுத்தார். அது வந்து செகண்ட் ஹாஃப்ல தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப மோசமா இருந்த மாதிரி இருந்துச்சு. அவரால் ஃபைட் பண்ண முடியல, டீமோட சப்போர்ட்டும் இல்லை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி சஃபாகி உள்ள இருந்தாரு, சஃபாகியால பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. அவருக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வாய்ப்பு கொடுத்தாங்க, அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் முடியல. அப்புறம் வந்து டீமை சஃபில் பண்ணி ஒரு டீம் வந்து
செட் ஆகிறதுக்கு 21 நிமிஷத்துல தான் டீம் செட் ஆச்சுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தாங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸ் வந்து நம்ம ஆல் அவுட்லாம் பண்ணோம்னா பாத்துக்கோங்க, அந்த அளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. நரேந்தர் நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம், அவரு ஒரு கான்பிடன்ஸ் இல்லாத ஒரு போக்கை தான் நம்ம பார்த்தோம். அதனால அவர் பிளேயிங் 7ல இல்ல. ஆனா வந்து நரேந்தர் மாதிரி ஆட்கள் வந்து கம்பேக் கொடுக்கணும். ஏன்னா இப்ப என்ன எல்லா மேட்ச்லயுமே என்ன ஆகுதுன்னா, அர்ஜுன் தேஸ்வால் தான் ஸ்கெட்ச் போடுறாங்க. அவர் எப்படி பிடிக்கிறது, அவர் எப்படி டேக்கிள் பண்றது, அவரை வந்து பேக் ஹோல்டு பிடிக்கிறதா இல்லைன்னா வந்து இது பண்றதா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு எல்லா டீம் வராங்க. அப்ப அர்ஜுன் தேஸ்வால் ஃபெயில் ஆகிற டைம்ல செகண்டரி ரைடர் டெர்ஷரி ரைடர் கை கொடுத்தா மட்டும்தான் அந்த ரைடிங் பாயிண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அர்ஜுன் தேஸ்வால் அது மீறிலாம் பாயிண்ட் எடுக்கிறதுக்கும் அவர் ட்ரை பண்ணாலும் இப்ப அவருக்கும் ஃபார்ம் வந்து அப் அண்ட் டவுன்ல தான் இருக்குங்கிறத பாக்குறோம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி அவர் அருள் ஆனந்த் செமையா விளையாண்டாருங்க. அந்த 21st இருந்து 30th மினிட் அவரோட மேஜிக்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதாவது ஒரு பயமே இல்ல, செகண்ட் மேட்ச் நம்ம ப்ரூவ் பண்ணலன்னா என்ன ஆயிடும் அப்படிங்கிற பயமே அது அப்படி யோசிச்சோன்னா எனி பிளேயரால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணாப்ல. அதாவது சூப்பர் ரைட் எடுத்ததெல்லாம் அப்படி செம்மையா இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் நம்ம 31st இருந்து நம்ம 40th மினிட் கடைசி 10 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா கூட அர்ஜுன் தேஸ்வால் அவங்க ஒரு புள்ளி, நம்ம ஒரு புள்ளி, அவங்க ஒரு புள்ளி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் 3 மினிட்ஸ்ல நம்ம 30 அவங்க 36, வெறும் 6 பாயிண்ட் டிஃபரன்ஸ். அதுல கூட தமிழ் தலைவாஸ்க்கு ஆல் அவுட் பண்ற வாய்ப்பு இருந்துச்சு. அப்ப ஆல் அவுட் புள்ளிகளை 2 வந்துரும். அப்போ வந்து அதுல 4 புள்ளிகள் எடுத்தா போதும். அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது தமிழ் தலைவாஸ் 2 புள்ளிகளை இழக்கிறாங்க. அதுலதான் அந்த டிஃபரன்ஸ் வந்துருது. அது சிவப்பட்டார் இந்த ரைடு. அப்ப வந்து அது வந்து நம்ம 2 புள்ளிகளை இழக்கும் போது நம்மளால அதுல இருந்து கம்பேக் கொடுக்க முடியல. அப்புறம் கூட நம்ம வந்து ஆல் அவுட் பண்ணோம். ஆனா ஆல் அவுட் பண்ணாலும் 2 புள்ளிகளில் நம்ம தோக்குற மாதிரி வந்துச்சு. சோ எகைன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது வந்து தமிழ் தலைவாஸ் ஆக்சுவலா தெலுங்கு டைட்டன்ஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது தமிழ் தலைவாஸ் ரொம்ப மோசமா தோப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா மோசமா தோக்கல, அவ்வளவு ஃபைட் பேக் பண்ணிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் தான் அவங்க டாமினேஷன். அப்புறம் மத்த 30 மினிட்ஸ் தமிழ் தலைவாசோட டாமினேஷன். கொஞ்சம் அந்த 10 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல கொஞ்சம் கவனமா கொஞ்சம் டைட்டா சில எம்டி ரைட் எல்லாம் போட்டு விளையாண்டுருந்தாங்கன்னா இன்னும் வந்து தமிழ் தலைவாஸ் ஜெயிச்சிருக்க கூட வாய்ப்பு இருந்திருக்கு. இனிமே கேம்ல நடந்துச்சு. மன்பிரீத் சிங் ஹரியானா ஸ்டீலர்ஸோட கோச் வந்து மன்பிரீத் சிங் வந்து இது 100வது விக்டரி. வாழ்த்துக்கள் சார். ஏன்னா PKL ஹிஸ்டரியில முதல் 100 வெற்றியை பதிவு செய்யற கோச்சா இருக்கிறாரு. அவர் பார்த்தாலே தெரியுது அவர் வந்து கபடி மேல எவ்வளவு பேஷனேட்டா இருக்கிறாரு, எவ்வளவு வந்து ஒரு காதலோட ஒரு அன்போட இருக்கிறாருன்னு தெரியுது. அவருக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். தமிழ் தலைவாஸ் இத வந்து தோல்வியா பார்க்க கூடாது. ஓகே, நம்ம செய்த தவறுகள் ஒரு சரியான டீம் 7 அவங்க வந்து ஃபார்ம் பண்ணணும். டீம் 7 ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு சரியான வாய்ப்புகள் கொடுத்து சரியா டீமை வந்து ஷஃபிள் பண்ணாலே முதல் 10 மினிட்ஸை கண்ட்ரோல் பண்ணாலே கண்டிப்பா நம்ம அடுத்த மேட்ச்ல ஜெயிப்போம். நீங்க இந்த மேட்ச் எப்படி பாக்குறீங்க? ஹரியானா செய்த தவறு என்ன? ஹரியானா இவ்வளவு க்ளோஸா கொண்டு போவாங்க அப்படின்னு நினைச்சீங்களா? உங்க கமெண்ட பதிவு செய்யுங்க. நன்றி.